இந்த லிஸ்டிங் சொல்றீங்களா மேம்? இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் அங்க குடுத்தா நம்மளுக்கு வந்து ஹோல்சேல்லயே நம்மளால பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அந்த லிஸ்ட்லயே வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் என்னவா இருக்கலாம் நீ அப்படின்னு? 10,000 ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஆகுது. அ இங்க வந்து நமக்கு 7,500 அந்த மாரி ஆகுது அப்டின்னா, நமக்கு ஹோல்சேல்ல ஒரு 2,500, 3,000 வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் ஆகுது. ம். அந்த சேவிங்ஸ் எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணினாலே, நான் சொல்லக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு எஸ்ஐபில நீங்க போட்டீங்கனாலே, அது உங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2,000 நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அனதர் ஒரு 10 இயர்ஸ்ல நீங்க கன்டினியூவா அந்த 2,000 போட்டுட்டே இருந்தாலே, நியர்லி வந்து 4.5 லேக்ஸ் இருக்கும். 4.5 லேக்ஸ். அதே போல அதே உங்களுக்கு 20 இயர்ஸ் நீங்க கன்டினியூவா பண்ணியிருந்தாலே, ஆல்மோஸ்ட் அது வந்து 20 லேக்ஸா இருக்கு. ஸோ, ஓகே. அப்ப நமக்கு வந்து எது நம்ம தனியா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுன்றத விட, நீங்க பண்ணக்கூடிய டெய்லி, மந்த்லி பண்ணக்கூடிய விஷயங்கள்லயே பட்ஜெட்டிங் பண்றோம். ஓகே. பட்ஜெட்டிங் பண்ணி அந்த காஸ்ட் ஆஃப் டிஃபரன்ஸ சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பாருங்க. இதுவே உங்களுக்கு ஒரு லேக்ஸ்ல இது பண்ணும்போது, ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. நீங்க ஒரு வீட்ல இது ஒரு பெரிய விஷயமா பண்ணும்போது, ஃபேமிலிக்கு அது எவ்ளோ சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு டிப்ஸா எடுத்துக்கலாம்.